ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்குள்ள மினி விளாக் பார்த்துடலாமா? எப்பவுமே வீட்ல காலையில யாருமே டீ, காஃபி சாப்பிட மாட்டோம். ஆனா ஊர்லேருந்து இன்னைக்கு அக்கா பையன் வந்திருக்கிறதுனால, அவனுக்காக காலையிலேயே டீ போட்டு நானும் அவனும் மட்டும் தான் சாப்பிட்டோம். பிள்ளைகளுக்கும், ஹஸ்பண்டுக்கும் இன்னைக்கு லஞ்ச் குடுத்துக்கிறதுக்கு இன்னைக்கு தக்காளி சாதம் ரெடி பண்ணலான்னு காலையிலேயே குக்கர்ல எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தேங்க. திடீர்னு பார்த்தாச்சுன்னா, தாளிதத்துக்கு பட்டை, கிராம்பு போடுறதுக்கு பதிலா கடுக போட்டுட்டேன். அப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து எல்லாத்தையும் வடிச்சு எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மீண்டும் பட்டை, கிராம்பெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிட்டு, கூடவே இது கூட இஞ்சி, பூண்டு கூடவே ஏலக்காய், பட்டை, கிராம்பு 3ம் சேர்த்து போட்டிருக்கேன். கூடவே பார்த்தீங்கன்னா, ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேங்க டேஸ்ட்டுக்காக. புதினா, மல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்து மொத்தமா அரைச்சு அந்த பேஸ்ட்ட இது கூட சேர்த்து வதக்கியாச்சு. நல்லா வதங்குனதுக்கு பிற்பாடு 2, 3 தக்காளி போட்டு வதக்கிக்கோங்க. கூடவே மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கூடவே கரம் மசாலா தூளும் சேர்த்து வதக்கிட்டு 2 ஸ்பூன் தயிரும் சேர்த்து நல்லா வதக்கி, அரிசிக்கு தேவையான தண்ணியும் சேர்த்து அப்படியே அரிசிய போட்டு குக்கர்ல வச்சாச்சுங்க. இது வந்து பிரியாணி டேஸ்ட்ல இருக்கும். கறி மட்டும் இருக்காது. ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து சைட்ல இன்னைக்கு பிள்ளைங்களுக்கு மேகி தான் பண்ணியிருக்கேன். அப்புறம் திடீர்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில மழையின் காரணமாக லீவு குடுத்துட்டாங்க. ஸ்கூலுக்கு போகணும் எழும்புங்கடான்னு சொல்லும்போது எழுந்திரிக்கவே இல்ல. ஆனா லீவுன்னு சொன்ன வார்த்தைய கேட்டதும் படபடா எழுந்திரிச்சு ரொம்ப ஹேப்பியா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. முக்கியமா என்னோட சின்ன பையன் தான். அப்படியே அவங்களுக்கு லஞ்ச் எடுக்க வேண்டாம். அப்படியே எங்க வீட்டுக்காரங்களுக்கும், எங்க அக்கா பையனுக்கு மட்டும் லஞ்ச் எடுத்து வச்சாச்சு. நேத்து வச்ச மீன் குழம்பையும் சூடு பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இதில ஒயிட் ரைஸ் போட்டு பெசஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். அப்படியே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்படியே வீட்டுக்காரங்களும் சாப்பிட்டு வேலைக்கு கிளம்பியாச்சு. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.